start again. It's a rich thing. இவ்வளோக்கு நண்பா ஐஃபோன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன மொபைல்னா iPhone 12, iPhone 12 mini, iPhone 12 Pro, iPhone 12 Pro Max. இந்த 4 மொபைல் தான் ஐஃபோன் சைட்லேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 மொபைலில் நம்ம இன்றைக்கி 2 மொபைலை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதாவது iPhone 12 ப்ரோவையும் iPhone 12 இந்த 2 மொபைலை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 மொபைலை நீங்கள் அன்பாக்சிங் பண்ணாமல் iPhone 12 அண்ட் iPhone 12 Pro இந்த 2 மொபைல் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். 2 மொபைலுமே ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ்லையும், இன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சார்ஜ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் சைடில் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸில் உள்ள கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம iPhone 12 அந்த பாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரி, பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா iPhone 12ங்கிறது அவங்க பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலை பற்றி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பாக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரெட் கலரில் iPhone 12, அதாவது அந்த மொபைலில் தான் நம்ம இருக்குது. நம்மள்கிட்ட ரெட் கலர் மொபைல் பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்குது. இந்த மொபைலு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா ஒரு எடுத்து நல்லா யூஸ் பண்ணுறது நல்லாருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டிஸ்பிளே ஒரு பிளாக் கலரில் நல்லாவே இருக்குது மொபைலு. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை பார்த்துடலாம். கேபிள் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த மொபைல்லேருந்து ஒரு சின்ன ஒரு புக்லெட்ஸ் கிடையாது, ஒரு சிம் எஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. அது எல்லாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் அது மாதிரி எல்லாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பாக்ஸ் எல்லாத்தையும் மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மொபைல் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைல் சூப்பராகவே இருக்குது. அதாவது ஐஃபோன் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு டாப்பாக தான் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம iPhone 12 தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ iPhone 12 Pro இந்த பாக்ஸை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். பிளாஸ்டிக்காக ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ளூ கலரில் ஒரு நல்ல மொபைல் iPhone 12 Pro, அந்த நல்ல கலரில் ஒரு நல்ல ஒரு மொபைல்னு சொல்லலாம். எப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐஃபோன் போதே ஒரு நல்ல ஒரு டாப்பில் ஒரு நல்ல ஒரு பிராண்டாக தான் கொடுப்பாங்க அவங்க சைடில் அந்த மொபைலு. அதே மாதிரி தான் இந்த 2 மொபைலும். iPhone 12 Pro பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரேட் பண்ணதில் பார்க்குறதுக்கு ஒரு நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது. எனக்கு கீழே விழுந்தால் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நல்ல ஒரு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நல்ல ஒரு கிரிப்பை கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம ஹேண்ட் செக்ஷன் பார்க்கும்போது iPhone 12க்கும் iPhone 12 Proவுக்கும் 2க்குமே பாடி செட்டும் போது காமனாக தான் இருக்குது. மற்றபடி கலர்லாம் வேரியண்ட் ஆகுது, கேமரா வேரியண்ட் ஆகுது. மற்ற பேக் சைடு பார்த்தீங்கன்னா iPhone 12க்கும் iPhone 12 Proவுக்கும் கேமரா வேரியண்ட் ஆகுது. மற்றபடியெல்லாம் பாடி செட்டப்லாம் காமனாக தான் இருக்குது. இந்த மொபைலோட திக்னஸும் சரி, ஒரு எட்ஜ்லேயும் சரி, நல்ல ஒரு இதெல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கையும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலு ஒரு வெயிட்லெஸ்ஸான மொபைல் தான். யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ராசஸும் சரி, ஒரு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. iPhone 12 சரி, iPhone 12 Pro அந்த 2 மொபைலும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5G கனெக்ஷன் தான். 5G LTE வோல்ட்டில் அந்த மொபைல் ரன் ஆகிட்டு இருக்குது. iPhone 12ஓட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 5.7 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே. iPhone 12 Pro பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே. இந்த மொபைலோட திக்னஸ் எட்ஜி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, காமனாக தான் இருக்குது. ஒரு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதில் இருக்குது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 2க்குமே காமனாக சாஃப்ட் தான் ஆகிட்டு இருக்குது. அதாவது A14 பயானிக் இந்த 2 சிப்பில் தான் இந்த மொபைல் ரன் ஆகிட்டு இருக்குது. iPhone 12 Pro வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம் வெயிட்டு. iPhone 12 பார்த்தீங்கன்னா 162 கிராம் அந்த வெயிட்டில் அந்த மொபைல். ஓகே, நம்ம இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியன் பார்க்கும்போது பேக் சைடு பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் கேமரா, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவரா பட்டன் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.7 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் USB இருக்குது. 2மே காமனாக தான் இருக்குது. மற்றபடிலாம் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. என்ன கேமரா மட்டும் தான் வேரியண்ட் ஆகுது. அடுத்தது நம்ம iPhone 12 Pro பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவரா பட்டன் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே.
ஓகே, நம்ம லாஸ்ட்டாக இந்த மொபைலில் சார்ஜர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சர்க்கிளில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த மாதிரி ஒரு சார்ஜர் ரெடி பண்ணிருக்காங்க ஐஃபோன் சைட்லேருந்து. இதுதான் ஒரு புது மெத்தட்னே சொல்லலாம் நம்ம இந்தியா சைடில். சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் தான் இருக்குது, யூஎஸ்பி கேபிளில். அந்த சார்ஜர் செட்டப்பை கொண்டு போய்ட்டு நம்ம ஐஃபோன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக், ஐஃபோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த ஒரு செட்டப்பை கொண்டு போய்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஐஃபோன் சைட்லேருந்து. பார்த்தீங்கன்னா சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஃபோன் சைட்லேருந்து. ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறனால ஒரு ஃபாஸ்ட்டாகவே ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் சைட்லேருந்து அந்த பேக் கவர் பார்த்தீங்கன்னா அதுலேயே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணி தரதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே விழுந்தால் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபிக்ஸாகவே இருக்காது, நல்ல ஒரு டைட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஃபோன் சைட்லேருந்து. இந்த மொபைலில் பேட்டரி செட்டப்லாம் பார்க்கும்போது எல்லாமே மேக்னெட்டிக் கோரில் ரெடி பண்ணதுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்ஸில் நல்ல ஒரு சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. இது ஒரு புது மெத்தட்னே சொல்லலாம் இந்தியா சைடில். ஓகே நண்பா, வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் டிஜே. Do my two-step.